ஒரு வருட காலமாக அவங்க லைஃப்பில் ஒரு நிலையான தன்மையில் இல்லை. மனசுக்குள்ளே எவ்வளோ எண்ணங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும், அவங்க நினச்ச விஷயத்த செஞ்சாங்களான்னா வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒரு 60% கொண்டு போயிருப்பாங்க. அத எப்படியாவது இவங்களுடைய கூட இருந்த உறவுகள், நட்பு, கூட வேலை பார்க்குறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவர்டேக் பண்ணி இவங்கள செய்ய விடாம தடுத்திருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வனவாசம் அப்படின்னு சொல்றதுனால, சில பேர் வீட்டிலேயே இருக்க முடியல. தன்னுடைய வீட்ல இருக்கவங்களே இவங்கள சரியா மதிக்காம, இவங்கள கஷ்டப்படுத்துறது, அதேபோல இருக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல பல இன்னல்கள். கிட்டத்தட்ட மிதுன ராசி, மிதுன லக்கணத்துக்காரங்கலாம் இந்த 1 வருட காலமாக அல்லது 2 வருட காலமாக வேலை இழந்தவங்க அதிகமானவே. வேலையில ஹார்ட் ஒர்க் பண்றக்கூடிய நபர்களும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. அதாவது எப்படி ஹார்ட் ஒர்க்னா, சிந்தனை மூலமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த எப்படி செஞ்சா சரியா வரும். ஒரு நேர்த்தியா செய்யக்கூடிய விஷயங்கள் அப்டின்னா, அது மிதுன ராசி. ஆனா, இவங்க எவ்வளவுதான் நேர்த்தியா பண்ணாலும், இவங்களுக்கு குறை கண்டுபிடிச்சு இவங்கள வேலைய விட்டு தூக்க வேண்டிய சூழ்நிலை. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் நம்முடைய மிதுன ராசிக்கு இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா, செய்யாத தவறுகளுக்கு வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸுன்னு மிதுன ராசிக்காரங்க பல இடங்களுக்கு பல பிரச்சனைய சந்திச்சுட்டாங்க. பிரச்சனைய சந்திக்கவே இல்லன்னு யாராவது சொல்ல முடியுமான்னா, வாய்ப்பு ரொம்ப குறைவு. நான் எந்த தப்புமே பண்ணலங்க. என்னைய வாண்டடா கூட்டு போய் கேஸ் போட்டுட்டாங்க. நான் நான் நேரா தான் போயிருந்தேன். எதுக்க வந்தவன் இடிச்சான். கடைசியில அந்த கேஸ் என் மேல வந்துருச்சு. அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க லைஃப்ல நெறைய போராட்டம். சில மிதுன ராசிக்காரங்கலாம் வேலை இழந்தாங்க, தொழில் இழந்தாங்க, தொழில்ல போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்ல முடியும். ஸோ இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து, தன இடத்தில் தன பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய விஷயம். மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். யார் யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவர்களுக்கு வேலை கிடைக்கும்.